டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக செல்ஃபில் வந்து எல்லா ஐட்டமும் வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த செல்ஃபில் வந்து எல்லா ஐட்டத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது பெயிண்ட் ப்ரஷ்ஷு வேஸ்ட்டானது. இப்போ இதை வச்சு தான் நான் இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா இதை வச்சு அடிச்சுக்கிறேன். இதை வச்சு அடிக்கும்போது இப்போ குட்டி கரப்பாம்பூச்சிங்க ஏதாச்சும் இருந்தால் கூட இதிலேருந்து வந்துடும். இந்த கேப்லலாம் இருந்துச்சுன்னா அதனால் இதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணுறேன். ஏதாவது தூசி இருந்தாலும் இதில் வந்துடும். இது நான் எப்போயும் செல்ஃபு க்ளீன் பண்ணாலும் அதில் வந்து நான் கொஞ்சம் எறும்பு மருந்து போட்டு பேப்பர் போடுவேன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எறும்பு மருந்துங்க. அதனால் அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒன்று பேப்பர் போட்டுருவோம். இந்த ப்ரெஷ்ஷுனால் நமக்கு வந்து கேப்லலாம் நல்லா போகும். இந்த கேப்லலாம் போயிட்டு அதில் உள்ள டஸ்ட்டு எதாவது கரப்பாம்பூச்சிங்க இருந்தாலும் வந்துடும். இதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த டஸ்ட்டெல்லாம் இந்த வேஸ்ட் மரம் வச்சு கிளியர் பண்ணிட்டேன். இதில் வந்து குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிங்கெல்லாம் கூட கிடக்குது. இந்த மாதிரி எல்லா செல்ஃபும் வந்து இந்த மாதிரி இந்த டஸ்டர் இதை வச்சு இந்த ப்ரஷ் வச்சு நான் கிளியர் பண்ணிக்க போகிறேன். செல்ஃப் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம பிடிச்சி துடைக்க முடியாது. அதுக்காக நான் வந்து இந்த சைஸில் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை வச்சு துடைச்சோன்னா ஈஸியாக டஸ்ட்டு கிளியர் ஆகிடும். அது நல்லா அந்த டஸ்ட்டையும் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இது ப்ரஷ் வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன். இனிமேல் வந்து வாட்டர் போட்டு கிளியர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த டஸ்டரு இந்த எடுத்துருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் வந்து 25 ரூபான்ட்டு வாங்கினது. இது நம்ம வந்து தேவைக்கு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அது எடுக்கிறது மாதிரி நம்ம அந்த ஸ்பாஞ்ச் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து இந்த செல்ஃபு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இந்த டஸ்டர் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதேமாரி நான் இன்னொரு பீஸ் எடுத்து கூட நான் சாமி படங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ண வச்சுப்பேன். சாமி படம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டஸ்டர் இந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எல்லா கடைகள்லேயுமே விற்கும். வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியிலேருந்து இந்த ஸ்பாஞ்சை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுருவோம். பிழிஞ்சிட்டு நான் இப்போ இதை வந்து இப்போ முதல்ல தொடச்சி எடுத்துடுறேன். இதில் உள்ள அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கூட வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக எல்லா இடமும் நான் கிளியர் பண்ணிப்பேன். ரொம்ப அழுக்காக இருக்கிற இடத்துலேருந்து நம்ம சோப்பு தொட்டு நம்ம தேய்ச்சி கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் நல்லா. ஸோ இதில் தண்ணியில் நம்ம டிப் பண்ணி இந்த அழுக்கை ரிமூவ் பண்ணிடணும். ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், அழுக்கு இல்லாமல் ஆகிடும் பாருங்கள். ஸோ இப்போ மறுபடியும் தொடச்சிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி முதல்ல வெறும் தண்ணியில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ தண்ணி போட்டு நல்லா தொடச்சிட்ட பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும் தண்ணி மறுபடியும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சை வந்து மறுபடியும் இதில் டிப் பண்ணிவிட்டு இந்த செல்ஃபை மறுபடியும் க்ளியர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு செல்ஃபில் வந்து பூச்சிங்களாம்
நிற்காது. அதாவது மோஸ்ட்லி வந்து கரப்பான்பூச்சிலாம் தான் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வராது. நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் வந்து பேப்பரோ இல்லை வந்து வேறு எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கேலண்டர் அட்டை இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு ஷீட்டெலாம் வைக்கிறாங்க, அந்த ஷீட்டும் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டோன்னா நல்லா நீட்டாக கிளியர் ஆகிடும். ஸோ எப்போ டீப் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம நீட்டாக இருக்கும். நல்லா அழுக்கெல்லாம் வந்துடுது. தண்ணியும் நல்லா பிழிஞ்செடுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ஈஸியாக இருக்கும். ஜன்னல்லாம் துடைக்கிறதுக்கும் இந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பரும் சோப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம இப்படி தேய்ச்சி எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா வந்துடும். நல்லா இதை தேய்ச்சிக்கலாம். இந்த கேப்லலாம் வந்து இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு இந்த கேப்லலாம் போட்டு தேய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பாஞ்ச் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா டஸ்ட் கிளியர் ஆகிடும். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் போட்டு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் எவ்வளோ அழுக்கு வந்துடுது பாருங்க. இதை ஒரு 2 தடவை நம்ம தொடச்சி எடுத்துட்டோன்னா அதில் உள்ள சோப்பும் வந்துடும், அழுக்கும் வந்துடும். இன்னும் சைடில் எல்லாம் கூட கீழெல்லாம் எடுத்துட்டா நீட்டாகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃபு நல்லா ஃபுல்லாக ஈரம் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்ட பிறகு நல்லா டோரை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுறணும். அந்த ஈரம்லாம் வந்து நல்லா காயட்டுன்னு விட்டுறணும். காய விட்ட பிறகு தான் நம்ம வந்து அதில் வந்து பேப்பர் போடணுமோ இல்லை ஏதாவது வேறு ஷீட் ஏதாவது போடணுமோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம செல்ஃபை வந்து தண்ணி போட்டு நல்லா துடைச்சாச்சு, இது நல்லா காயம் விட்டாச்சு. இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எறும்பு மருந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணுங்க லைட்டாக. பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது எந்த ஷீட்டும் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம லைட்டாக வந்து எறும்பு பொடி போட்டோன்னா எந்த பூச்சும் வராது. லைட்டாக ஆட் போட்டுட்டு நம்ம இனிமேல் வந்து பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ வந்து இப்படி பேப்பருங்க இது போடும்போது மருந்து வந்து கீழே போயிடும், பேப்பர் மேலே இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு பூச்சியும் வராமல் இருக்கும், கரப்பான்பூச்சி எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா அதில் நம்ம பொருளுங்களை அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக பேப்பர் போட்டாச்சு. இனிமேல் வந்து இதில் வந்து நம்ம அந்த பாக்ஸ்லாம் அடுக்கி வைக்க வேண்டியது. இப்போ வந்து பேப்பர் போட்டாச்சு. பேப்பர் போட்டு நான் வந்து பொருள்லாம் அடுக்கி வச்சுட்டேன். நான் அடிக்கடி எடுக்கிற பொருள்கள் மட்டும் நான் இங்கே ஃபஸ்ட்டு வச்சுட்டேன், கைக்கு எட்டுற மாதிரி. இதிலெல்லாம் சர்க்கரை, காஃபி தூள், டீ தூள் இந்த மாதிரி வச்சுருப்பேன் இந்த சைடுக்கு. அதுதான் அடிக்கடி நம்ம எடுப்போம். அதனால் கைக்கு எட்டுற அளவுக்கு நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்திரங்கள் யூஸ் பண்ணால் நல்லது. ரொம்ப வச்சுட்டு கொச்சன்னு வச்சுக்கக்கூடாது. அது வந்து நமக்கு வீடும் க்ளீனாகவே இருந்த மாதிரி இருக்காது. பொருள் அதிகமாக சேர்த்தால் நமக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் புதுசாக ஒன்று வாங்கணுன்னா பழசை நம்ம எடுத்துட்டோன்னா நல்லது. கொஞ்சம் ரேராக எடுக்கிறத கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருப்பேன். அப்புறம் கெஸ்ட் எல்லாம் வந்தால் நமக்கு அதிகமான பொருள் தேவைப்படும் இல்லையா, அப்போ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக இந்தமாதிரி மேலே வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இங்கே முன்னாடி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து பொருளுங்க அடுக்கி வைக்கும் பொழுது நமக்கு பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும்.
பார்க்க எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கீழ் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெயிட்டான பொருட்கள்லாம் கீழே இருக்கும். இதில் வந்து அரிசி, கோதுமை மாவு, அப்புறம் மாவு, அரிசி மாவு இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து நான் மேலே வைக்க மாட்டேன். ஏன்னா வெயிட்டான பொருள் இதை மேலே வைக்கக்கூடாது, கீழே தான் நம்ம வைக்கணும். அதேமாதிரி நம்ம அரிசி பாதுகாக்கணுன்னா நம்ம அதில் வந்து நம்ம வேப்பிலை போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வண்டுலாம் பிடிக்காமல் இருக்கும். ஸோ வேப்பிலை போட்டு வச்சுக்கணும் அதில். அதேமாரி மாவுலாம் கூட நம்ம அந்த மாதிரி வேப்பில் போட்டு வச்சோன்னா வண்டுலாம் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி டீப் க்ளீன் பண்ணி வச்சா நம்ம வீடும் நீட்டாக இருக்கும், நம்ம மனசும் நல்லா நிம்மதியாக இருக்கும். ஸோ நான் இது வந்து மசாலா ஐட்டம் வந்து இதில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதனால தான் இங்கே வந்து எனக்கு செல்ஃபில் வந்து கம்மியாக இருக்குது பாக்ஸ்லாம். மோஸ்ட்லி நான் பேக்கெட் ஐட்டம் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இதுதான் என்னுடைய செல்ஃப் க்ளீனிங்.